ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மலையாளம் ஃபீல் குட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு தங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வராங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும்னு வெளியூருக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள்னால அவங்க நட்பு வாழ்க்கைக்குள்ளே வர சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி பல தரப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் தொந்தரவுகள், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில் சாதிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக ஃபீல் குட்டாக சொன்ன படம் தான் வருஷங்களுக்கு சேஷம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வேணும்னு ஒரு ஸ்கூல் பையனை காட்டுறாங்க. இவன் கையில் ஒரு லெட்டரை வச்சுட்டு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட ஒரு குட்டி பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணும் ஹேய், அவன் ஒன்றை தாண்டி ஃபாலோ பண்ணுறான் போல இருக்கு, கையில் வேற லெட்டர் ஏதோ வச்சிருக்கான், சரி வரட்டும், இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் அவனை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமாம் பிடிக்கும் தான், இருந்தாலும் கொஞ்சம் அலைய விடுவோம் அப்படின்னு சொல்றா. இப்போ வேணும் இந்த பொண்ணோட பக்கத்துல வந்து அவன் கையில இருந்த அந்த லெட்டர் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். இவளும் ஆசையா அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு பார்த்தா அது லவ் லெட்டர் எல்லாம் இல்ல, கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலா வேணுவோட அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் போல. அவரு என்ன எக்ஸாம் நடந்தாலும் அந்த எக்ஸாம்ல கொடுக்குற கொஸ்டின் பேப்பரை வச்சு அவன் கிட்ட கேள்வி கேட்பாரு. அதுக்கு இவன் சரியான ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு எக்ஸாம் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த கொஸ்டின் பேப்பரை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு, நீ தான் கிளாஸ்லயே ஒழுங்கா படிப்ப, அதனால இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் எனக்கு சொல்லி தர முடியுமா, எங்க அப்பா கிட்ட நான் அதை போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். லவ் லெட்டரை எதிர்பார்த்த அந்த பொண்ணு கிட்ட இவன் கொஸ்டின் பேப்பரை நீட்டினால கொஞ்சம் காண்டான அந்த பொண்ணு, அதெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, உங்க அப்பா கிட்ட போய் கொஸ்டின் பேப்பர் தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்லி அனுப்புது. அங்க கட் பண்ணா இது எல்லாத்தையுமே ஒரு பிளாஷ்பேக்கா ஒரு கார்ல உட்காந்து வேணும் யோசிச்ச மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. அந்த கார் டிரைவரும் நீங்க யாரை சார் தேடி போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வேணுவும் என்னோட ஃப்ரெண்டு முரளி 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் நான் அவனை சந்திச்சேன், அவன் ஈரோட்டில் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் நான் அவனை தேடி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ வேணும் அவங்க ஊர்ல ஷேக்ஸ்பியர்னு ஒரு நாடகம் நடக்கிற இடத்துக்கு போறான். வேணுக்கு இந்த நாடகம் நடக்கிற இடத்துல போய் சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அப்பாவுக்கு இது சுத்தமா பிடிக்காது. இதனாலவே அவங்க அப்பாவுக்கு தெரியாம அடிக்கடி இந்த இடத்துக்கு போவான். இதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு தெரியாம இப்போ இங்க வந்திருக்கான். அவன் அங்க வந்ததும் அந்த நாடகம் நடத்துற டைரக்டர் அவன் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, பக்கத்து ஊர்ல முரளின்னு ஒரு சிங்கர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பாடுவாரு, அவரை போய் கூட்டிட்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ வேணுமோ சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த முரளியை கூட்டிட்டு வரதுக்காக போறாரு. இப்போ நம்ம முரளியோட என்ட்ரியை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்லயே பயங்கரமா வேற லெவல்ல பாட்டு பாடுறாரு. பாட்டெல்லாம் அழகாக பாடி முடிச்சுட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் முரளி. அந்த நேரத்தில் முரளியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வேணும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வாங்க, இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு, ஷேக்ஸ்பியர் நாடகத்தோட டைரக்டர் தான் உங்களை கூட்டிட்டு வரதுக்காக என்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றான். அதுக்கு முரளியும் எனக்கு இங்கே பயங்கர வேலை இருக்குப்பா, எனக்கு நிறைய தண்ணி அடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு போதையில வளர்றான். அதுக்கு வேணுவும் நம்போதிரின்னு ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர் இருக்காரு, அவர் அந்த நாடகத்துக்கு வராரு, நீங்களும் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அதை கேட்டதும் முரளியும் நம்போதிரியா, அவர் அங்க வராரா, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணு கூட வந்துடுறான். நம்ம முரளி இப்ப அந்த நாடகம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா நம்போதிரி அங்க வரல. ஆனா அந்த நாடகத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் போட போறது என்னமோ நம்ம முரளி தான். இப்ப அங்க நாடகமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நாடகம் கொஞ்சம் போரா தான் போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே போரா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல போரா பாத்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் முரளி வாசிக்க ஆரம்பிச்சதுமே அவரோட மியூசிக்கை கேட்டு பயங்கர ஃப்ரெஷ்ஷா எழும்பி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறமா முரளி அவங்க வீட்டுல கொண்டு விடுறதுக்காக வேணும் கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது நல்ல ஜாலியா பாட்டு பாடிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முரளிக்கு ஒரு புது டியூன் ஒன்று தோணுது. உடனே முரளி அவன் கையில இருக்க ஒரு ரெக்கார்டரை எடுத்து அவனுக்கு தோணுன அந்த புது டியூனை ரெக்கார்ட் பண்றான். அந்த காலத்துல இந்த ரெக்கார்டர்லாம் கிடையாது. ஆனா இந்த ரெக்கார்டர் இவன் கிட்ட எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபாரின்ல இருந்திருப்பான். அவன் கடைசியா வந்தப்பதான் அந்த ரெக்கார்டரை இவன் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த ரெக்கார்டர் இவன் கையில கிடைச்ச நேரத்துல இருந்தே இவனுக்கு என்னென்ன டியூன் புதுசா தோணுதோ அந்த டியூன் எல்லாத்தையுமே இந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அப்படி அவன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேணுவும் முரளியை பார்த்து, ஏன்டா நீ இந்த ஊர்ல இருக்க, நீ நல்லா பாடுற, உனக்கு நல்ல திறமை இருக்கு, பேசாம நீ மெட்ராஸ் போலாமே, உன்னோட திறமையை வெளியில கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு முரளியும், என்னதான் இருந்தாலும் சொந்த ஊர்ல இருக்க சுகம் வேற எங்க போனாலுமே கிடைக்காது, எனக்கு சொந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே கேட்கல, அதனாலதான் நான் வெளியூர் போகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறான். அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு வேணு முரளியை பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வேணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரவீந்தர்
நரேந்திரன்னு ஒரு பெங்காலி ஆதர் எழுதுற புக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர். அவரோட புக்கு எவ்வளோ வெளி வந்தாலும் அது எல்லாமே டக்குன்னு வித்து தீந்துரும். அதே மாதிரியே லைப்ரரியில் அவரோட புக்கு வந்தாலுமே அதை டக்குன்னு யாராச்சும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ரைட்டரோட புக்கை வாங்குறதுக்காக முரளி காலேஜுக்கு வர்றாரு. அப்படி காலேஜுக்கு வந்த முரளி வேணுவை மீட் பண்ணுறாரு. முரளியும் எனக்கு அந்த புக்கை லைப்ரரியிலேருந்து எடுத்து தரியான்னு சொல்லி கேட்குறாரு. வேணுவும் புக்கை எடுக்கிறதுக்காக லைப்ரரிக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா புக்கை காணோம். உடனே லைப்ரரியன் கிட்ட போய் விசாரிச்சா புக்கு வந்தது உண்மைதான். அந்த புக்கை ஃபர்ஸ்ட் இயர் ஆனின்னு ஒரு பொண்ணு எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றாரு. உடனே ஆனியோட கிளாஸுக்கு நம்ம முரளி போறாரு. ஆனியோட கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதனாலவே இவங்க 2 பேருக்கும் பேசுறது கேட்கல. சரி ஆக்ஷன்ல தான் பேசி பார்க்கலான்னு பார்த்தா அதுவுமே ஆனிக்கு புரியல. அதனால ஒரு டைரி எழுத்து நம்ம முரளி நீங்க படிச்சுட்டு இருக்க அந்த புக்கு எனக்கு வேணும், எப்ப அந்த புக்கை படிச்சு முடிப்பீங்க, எனக்கு தரீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் அந்த புக்கை படிச்சு முடிச்சிருவேன் சொல்லி அவங்களும் ரிப்ளை எழுதி கொடுக்குறாங்க. உடனே நம்ம முரளியும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அந்த புக்கை படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்களோட அட்ரஸை மட்டும் கொடுங்க, உங்களோட வீட்டுக்கே வந்து நான் அந்த புக்கை வாங்கிட்டு போயிருவேன்னு சொல்லி ரிப்ளை எழுதி கொடுக்குறாரு முரளி. உடனே நம்ம ஆனியும் நைட்டு 8:30 போல என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களோட வீட்டு அட்ரஸை எழுதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நைட்டு 8:30 போல நம்ம முரளியும் ஆனியோட வீட்டுக்கு போய் அந்த புக்கை வாங்குறதுக்காக போறாரு. ஆனியும் அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு நம்ம முரளி கிட்ட அந்த புக்கை கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் முரளி ஆனியை பாக்குறதுக்காக அடிக்கடி காலேஜுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டான். 2 பேருமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆனியோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதனால அவளோட அக்கா மாமா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனியோட அக்கா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையில தான் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு இங்கிலீஷ் ரைட்டரோட புக்கை மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல கடைசி சாப்டரை காணோம். அதை நம்ம முரளி எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு தெரியுது கடைசி சாப்டர் இல்லைன்னு. ஏன்னா அவன் இதே புக்கை இங்கிலீஷ்ல ரீட் பண்ணியிருக்கான். அதனால அவனுக்கு தெரியும் இந்த புக்கில் கடைசி சாப்டர் இல்லை, அந்த சாப்டர் எனக்கு வேணும், நான் இங்கிலீஷ் புக்கில் படிச்சிருக்கேன், அதை நீ மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லி முரளி வேணு கிட்ட கேட்குறாரு. சரி ஓகே இதில் என்ன இருக்கு பண்ணி தரலாமேன்னு சொல்லி வேணுவும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முரளியும் கதையை சொல்ல சொல்ல நம்ம வேணுவும் அதை மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கான். அவன் எழுதி முடிச்சு அந்த டைரியை கொண்டு வந்து முரளி கிட்ட கொடுத்தா முரளி அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஹே என்னடா இவ்வளோ சூப்பரா ஒரு படத்தை நேரில் பார்த்த மாதிரி எழுதி இருக்கிறியே, நீ என்ன சொன்னியே, பேசாம நீ மெட்ராஸ் போனேன்னா நீ ஒரு நல்ல ரைட்டர் அண்ட் டிரெக்டரா மாறிடலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம வேணுமோ இப்போ முரளி சொன்ன அதே டைலாகை தான் திரும்ப சொல்கிறான். சொந்த ஊரில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சொர்க்கம் தெரியுமா, அதனால சொந்த ஊரை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கே கட் பண்ணா முரளி அந்த புக்கை ஆனி கிட்ட கொடுக்கறதுக்காக ஆனியோட வீட்டுக்கு வரான். இப்போ முரளி வர்றதை தெரிஞ்சு ஆனி அவங்க வீட்டில் மீன் குழம்பு வச்சு தடப்படலாம் சமைச்சிருக்காங்க. அதனால நம்ம முரளிக்கு அன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க. நம்ம முரளியும் ஆனி கையால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஆனிக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். ப்ரொப்போஸ் பண்ணதை பார்த்துட்டு ஷாக்கான ஆனி ஹே நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணலை, எனக்கு உன் மேலே விருப்பம்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முரளியும் உன்னோட கண்ணில் நான் உண்மையான காதலை பார்த்தேன், நீ போய் சொல்லாத, நீ உண்மையை சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி முரளி ஆனி கிட்ட கேட்குறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஆனியோட அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு மியூசிக் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வாசிக்கிற மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆனி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பாம்பே போனப்போ என்னோட மியூசிக்கை பார்த்து நிறைய நடிகைகள் என் கூட வந்து டான்ஸ் ஆனாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரொம்ப கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆனியும் சொல்ல, இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன், வேணும்னா என் கூட வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அப்படி அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடும் போது அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப். இதை கேட்டதும் நம்ம முரளிக்கு பயங்கர காண்டாகுது. சே உன்னோட அக்காவை நீ யோசிச்சு பார்த்தியா, எப்படி உன்னோட அக்காவுக்கு உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி பயங்கரமா அங்க கத்திட்டு அங்க இருந்து போறாரு முரளி. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம முரளிய வேணு மீட் பண்ணவே இல்லை. கரெக்டா 2 வருஷத்துக்கு அப்புறம் வேணு படிக்கிற காலேஜ்ல வேணுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் யார் எழுதியிருக்கான்னு சொல்லி வேணு ஓபன் பண்ணி பார்த்தா முரளி தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான். மெட்ராஸ்க்கு வா நாம 2 பேரும் போகலாம்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. வேணுவும் பயங்கரமா சந்தோஷமாகி அந்த ட்ரெயினை ஏறுறதுக்காக போறாரு. அந்த ட்ரெயின்ல முரளி இருக்கான். சரி நாம இப்போ கோடம்பாக்கத்துல தான் தங்க போறோம். சுவாமின்னு ஒருத்தரோட லாட்ஜை நான் பார்த்து வச்சிருக்கேன், 3-4 மாசம் தங்குறதுக்கான காசு என் கிட்ட இருக்கு அப்படின்னு முரளி சொல்றான். நம்மளோட டெய்லி செலவு, சாப்பாட்டு செலவு, இந்த செலவு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு வேணுவும் சொல்றான். இப்ப அங்க கட் பண்ணா வேணுவும் முரளியும் நேரா மெட்ராஸ்க்கு வந்து இறங்கி அவங்க அந்த சுவாமி லாட்ஜுக்கு போறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் லாட்ஜ் ஓனர் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ரூம் வேணும் ஷாகிப்னு ஒருத்தர் அனுப்புனதா சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஓ ஷாகிப் அனுப்பின ஆட்களா நீங்க, சரி ஓகே இதுக்காக மெட்ராஸ் வந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இவங்களும் நாங்க சினிமால சான்ஸ் தேடி வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஓ எல்லாருமே சினிமால சான்ஸ் தேடி தான் இங்க வராங்க, சரி ஓகே நீங்களும் இங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அங்க ரூம் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் வந்து இவங்க 2 பேரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறான். அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது அங்க ஸ்டே பண்ணிருக்க எல்லாரோட டீடைல்ஸுமே சொல்றான். சினிமால வாய்ப்பு தேடி தான் இங்க 3/4 பேர் வந்திருக்காங்க
அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒவ்வொருத்தங்களோட கதையுமே சொல்றான். இப்போ இவங்க 2 பேரும் சான்ஸ் கேட்டு ஒவ்வொரு இடமா ஏறி ஏறி இறங்குறாங்க. இப்போ ஒரு ரைட்டர் கிட்ட வேணு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்காக போய் சேர்றாரு. ஆனா அந்த ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ கதை எழுதி கொடுக்கணும், ஆனா அந்த கதையை நான் என்னோட பேர்ல தான் ரிலீஸ் பண்ணுவேன், ஓகேனா என்கிட்ட இரு, இல்லைன்னா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேற வழி இல்லாம நம்ம வேணுவும் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. அந்த பக்கம் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரணும்னு சொல்லி முரளியும் ஒவ்வொரு ஸ்டுடியோவா ஏறி இறங்கி ஒவ்வொருத்தங்க கிட்டயா சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போசிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தோட ப்ரொடியூசரும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ 3 வயலின் ஆர்டிஸ்ட் ஒழுங்கா வாசிக்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து கடுப்பான ப்ரொடியூசரும், காசு கொடுத்து வேலை பார்க்க சொன்னா நீங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, உடனே இந்த 3 பேரை மாத்திட்டு வேற வயலின் ஆர்டிஸ்ட கொண்டு வரல, இங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி தாறுமாறு அங்க கத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவசர அவசரமா அவங்க வயலின் வாசிக்கிறவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஸ்டுடியோல கீழே நம்ம முரளி படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தட்டி எழுப்பி வாப்பா வயலின் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு சான்ஸை கொடுக்குறாங்க. நம்ம முரளியும் அந்த டீம்ல சேர்ந்து வயலினும் வாசிக்கிறாரு. இந்த பக்கம் வயலின் வாசிக்கிற டீம்ல சேர்ந்துட்டா நம்ம முரளி, அதே நேரம் அந்த பக்கம் நம்ம வேணுவும் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்துட்டாரு. இப்போ வேணுக்கு ராதிகான்னு ஒரு ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. ராதிகாவும் கொஞ்சம் கொஞ்சமா வேணுவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் முரளி அந்த டீம் கூட மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ப்ரொடியூசர் அவரோட படத்துக்காக மியூசிக் கம்போஸ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் சரியான மொக்க படம்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்கும் போது பணத்தை வாங்குறதுக்காக இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் வேற லெவல் படம் சார், ஆகா ஓஹோன்னு அது ஓட போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா போய் பேசுறாங்க. அவரும் இதெல்லாம் கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்போ அந்த ப்ரொடியூசர் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது முரளியும் அந்த இடத்துக்கு வர்றாரு. நம்ம முரளியும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு, இந்த படம் ஓடவே ஓடாதுங்க, ரொம்ப மொக்கையா போக போகுது, உங்களுக்கு இந்த படம் ஃபிளாப் ஆக தான் போகுது, நீங்க வேணும்னா பாருங்க ஃபிளாப் ஆக தான் போகுது, டேலண்ட் உள்ள பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதோ பாரு, என்னோட படம் ஹிட் ஆக தான் போகுது, என் படம் ஹிட் ஆகி பயங்கரமா வேற லெவல்ல போக போகுதுன்னு அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு. அதுக்கு நம்ம முரளியும், சரி நாம ஒரு பெட் வச்சுக்கலாம், உங்க படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு அப்படின்னா நான் என்னோட மீசையை மொத்தமா எடுத்துடுறேன், அதுவே உங்க படம் ஹிட் ஆகல அப்படின்னா நீங்க உங்களோட ஒரு பாதி மீசையை எடுக்கணும், தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெட்டு கட்டிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் ராதிகா அவங்களோட மேக்கப் ரூம்ல இருக்கும் போது அந்த படத்தோட ஆக்டர் அங்க வந்து அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதை பார்த்துதான் ராதிகா அவரை அடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வந்து நம்ம வேணு கிட்ட, இதோ பாரு நான் உன்னை லவ் பண்றேன், நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கான காரணமே என்னோட பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணதுனால தான், மற்றபடி நான் ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரா இருக்கேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ப்ரொபோஸ் பண்றாங்க. உடனே இந்த படத்தோட ஆக்டர் அவன் இருக்கான் இல்லையா, அவன் அங்க வந்து இந்த பொண்ணை இந்த படத்துல இருந்து தூக்கலன்னா நான் இந்த படத்துல இனிமே நடிக்க போறதில்லைன்னு சொல்லி பயங்கரமா தகராறு பண்றான். அதுக்கு அந்த டைரக்டரும், சார் நீங்க நடிக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் சார், இனிமே டப்பிங் மட்டும்தான் இருக்கு, அது கூட நீங்க பண்ணலன்னா வேற ஒருத்தங்களை வச்சு நான் டப்பிங் பண்ணிக்கிறேன், நீங்க மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறாரு. அந்த பக்கத்துல ஸ்டுடியோ வாசல்ல நின்னுட்டு அந்த ரெக்கார்டர்ல ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம முரளி. அத இந்திராங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் பாக்குறாரு. இப்போ முரளி கூட அவர் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. சரி நீ சரக்கடிப்பியா, வா நம்ம சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறாரு. முரளியும் அவர் கூட போறான். அப்படி அவங்க 2 பேரும் பீச்ல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பிரச்சனைகளை பத்தி அந்த டைரக்டர் சொல்றாரு. நாம மியூசிக் கம்போஸ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, அந்த கம்போஸ் பண்ண மியூசிக்கை இவங்க கிட்ட காட்டி அதை ஒத்துக்க வைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டாஸ்கே. நம்ம ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணோம்னா அது ஹீரோக்கு பிடிக்காது, ஒருவேளை ஹீரோக்கு பிடிச்சுன்னா அது ப்ரொடியூசருக்கு பிடிக்காது, அதுவே ப்ரொடியூசருக்கு பிடிச்சா ப்ரொடியூசரோட ஒய்ஃபுக்கு பிடிக்காது, ஒருவேளை தப்பி தவறி அந்த ப்ரொடியூசரோட ஒய்ஃபுக்கு பிடிச்சா கூட அந்த பாட்டு ப்ரொடியூசரோட வப்பாட்டிக்கு பிடிக்காது. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் பிடிச்சி ஒரு பாட்டை நம்ம வெளியே கொண்டு வரதுக்குள்ள ஷப்பா நம்ம உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட முரளியும், எனக்கு மியூசிக் எல்லாம் நல்லா கம்போஸ் பண்ணி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்றான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகுது. அங்க கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம முரளி கிட்ட பெட் கட்டினா அந்த ப்ரொடியூசரோட படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பக்கா ஃபிளாப்பு. அதனாலவே அந்த ப்ரொடியூசர் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கிட்டு முரளி கிட்ட வந்து நிக்கிறாரு. டேலண்ட் உள்ள நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்கன்னு சொல்லி நீ சொன்னல, அப்படி ஒருத்தனை நீ என்கிட்ட காட்டுன்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்குறாரு. உடனே நம்ம முரளியும் வேகமாக வேணு கிட்ட போய், டேய் உனக்காக நான் ஒரு ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்திருக்கேன்டான்னு சொல்லி நம்ம வேணுவை அந்த ப்ரொடியூசர் கிட்ட கூட்டிட்டு போறான். இப்போ அந்த ப்ரொடியூசர் கிட்ட வேணுவும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல வேணுவும் அங்க வந்து அவரோட அடுத்த படத்தை நான் தாண்டா டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றான். வேணுவும் அவங்களோட லாட்ஜ் ஓனரோடையும் முரளி கூடயும் நின்று அந்த ப்ரொடியூசர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கி ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறான்.
பாக்குறாங்க. இதே என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு நீ தாண்டா மியூசிக் கம்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வேணு முரளி கிட்ட கேக்குறான். அதுக்கு முரளியும் வேணாண்டா, நான் புது ஆளு, இது உன்னோட ஃபர்ஸ்ட் படம் வேற, அதனால நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஸோ இப்போ இந்திரன் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தார் இல்லையா, அவர் தான் இவனோட படத்துக்கு மியூசிக் டைரக்டராக கன்ஃபார்ம் ஆகுறாரு. ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் சரியான டியூன் கிடைக்காம புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதனால முரளி தன்னோட பாட்டில் இருந்து ஒரு பாட்டோட ராகத்தை எடுத்து அந்த டைரக்டர் கிட்ட கொடுக்குறாரு. இது நம்ம முரளியோட ஃப்ரெண்டான வேணுக்கு கூட தெரியாது. அவனோட படத்தில் என்னோட பாட்டு ஒன்னாச்சும் வேணும், அது வேற லெவலில் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட கொடுக்குறான். இப்போ முரளி கேசட்டை கொடுத்த விஷயம் இந்த மியூசிக் டைரக்டரான இந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனோட ஃப்ரெண்டு வேணுக்கு தெரியாது. அங்க கட் பண்ணா கொஞ்ச நாள் போகுது. இப்போ நம்ம முரளி அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட அவனோட மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பான் பாத்தீங்களா, அதுல வெளிவந்த பாட்டு அங்க இருக்க ரேடியோல எல்லாம் ஓடுது. இதை கேட்டு பயங்கர சந்தோஷப்படுறான் முரளி. அந்த பாட்டு பயங்கர வேற லெவல் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மக்கள் எல்லாருமே அந்த பாட்டை கேட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி தனியா இருக்கிற நம்ம முரளி ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகுறான். அப்படி தனியா இருந்து குடிச்சு அவனால ஒழுங்கா வயலின் வாசிக்க முடியல. அதனால அந்த டீம்ல இருந்து அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமா காசு கேட்டுட்டான்னு சொல்லி அந்த டீம் கூட ஒரு பிரச்சனை வேற இவனுக்கு ஆயிருக்கு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல வேணுவும் நம்ம முரளியை பாக்குறதுக்காக அந்த லாட்ஜுக்கு வராரு. அங்க ஓவரா சரக்கடிச்சிட்டு கிடக்குற முரளி கிட்ட, டே நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டான்னு சொல்லி அவனை பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போறாரு. வேணும் அவன் கிட்ட, நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், இங்கே சின்னதா ஒரு பார்ட்டி எடுக்க போறேன், ஜஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன், அதனால நீ கண்டிப்பா என்னோட மேரேஜுக்கு வரணும்டா அப்படின்னு சொல்லி அவனை இன்வைட் பண்றான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா, உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுதோ கேளு, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முரளி சொன்னதும், எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாண்டா, தயவு செஞ்சு உன்னோட லைஃபை பாரு, நீ வேற குடிச்சிட்டு ஸ்டுடியோல சண்டை போட்டதா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். நம்ம முரளிக்கு ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்சு பேசின மாதிரி ஆயிட்டு, ஓ நீ என்ன ஒரு குடிகாரனா தான் பாக்குறியா, உன்னோட கல்யாணத்துக்கு வந்து நான் குடிக்கலாம் மாட்டேன்டா, உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். நான் கண்டிப்பா உன்னோட கல்யாணத்துக்கு வந்துடுறேன், உனக்கு இன்விடேஷன் கார்டு போடுறதுக்கான வேலை நிறைய இருக்கும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த லாட்ஜ் ஓனர் கிட்ட நம்ம முரளி அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட அவனோட பாட்டை கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி சொல்றான். உடனே அந்த லாட்ஜ் ஓனர், டே ஒன்னு யார் அவன் கிட்ட உன்னோட மியூசிக்கை கொடுக்க சொன்னது, அந்த இந்திரங்கிற மியூசிக் டைரக்டர் பக்கா ஃப்ராடுடா, அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவன் இங்கேதான் குடியிருந்தான், அவன் எவ்வளோ டேரக்டரை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா, அவன் எப்பவுமே இப்படிதான் அடுத்தவங்களோட பாட்டை காப்பி அடிச்சு அதை தன்னோட பாட்டுன்னு சொல்லி பெருமையா சொல்லிப்பான், உன்னோட மியூசிக்கை தேவையில்லாம நீ அவன்கிட்ட தொலைச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு அந்த லாட்ஜ் ஓனர். இப்ப நேரா நம்ம முரளி அந்த மியூசிக் டைரக்டரை போய் மீட் பண்றான். அவன்கிட்ட முரளி, எனக்கு இந்த பாட்டோட எந்த கிரெடிட்ஸும் தேவையில்லை, எல்லா கிரெடிட்ஸுமே நீ வச்சுக்கோ, ஆனா இந்த பாட்டை நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு வேணு கிட்ட மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனா அந்த மியூசிக் டைரக்டரோ, அதெல்லாம் முடியாது, நீ தானே விருப்பப்பட்டு உன்னோட மியூசிக்கை என் கிட்ட கொடுத்த, அதனால நான் இதை பத்தி அவன் கிட்ட சொல்ல போறது கிடையாது, அந்த வேணு உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அவன் என்னோட டைரக்டர் கூட, அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குமே தெரிஞ்சிடும், அதனால என்னோட பேரு கெட்டு போயிடும், சோ என்னால அவன்கிட்ட இதை பத்தி சொல்ல முடியாது, நீ தான் ரொம்ப திறமையானவனாச்சே, இந்த பாட்டுக்காக எதுக்கு கெஞ்சுற, உனக்கு இருக்கிற திறமையை வச்சு வேற பாட்டை எழுதி நீ ஹிட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு முரளி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கிருந்து போறான். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டே முரளி வேணுவை மீட் பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு போறாங்க. இதோ பாரு, உன்னோட அடுத்த படத்துல எல்லா பாட்டுமே நான் கம்போஸ் பண்றேன், அந்த படத்துக்கான சிச்சுவேஷன்ஸை மட்டும் சொல்லுன்னு சொல்லி அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். வேணுவோ, இல்ல நாளைக்கு நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அது கேட்காம முரளி, இன்னைக்கே நீ சிச்சுவேஷனை சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கே பாட்டை ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு நண்பர்கள், அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சொந்த ஊர்ல இருந்து அவங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு சொல்லி வெளியூருக்கு கிளம்புறாங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டைரக்டர் ஆகி அவனோட வாழ்க்கையில முன்னோக்கி போய்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் குடிச்சு ஒரு குடிகாரனா மாறி அவனோட வாழ்க்கையில கீழே பின்னோக்கி போய்கிட்டு இருக்கான். இதாண்டா சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி மூச்சில அடிச்ச மாதிரி சொல்றான். வேற வழி இல்லாம ரொம்ப சோகத்துல எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே வெளியே வந்த நம்ம முரளி அவன் கையில அவன் பாடி வச்சிருந்த அந்த பாட்டு கேசட்டை தூக்கி வீசிட்டு அங்கிருந்து போறான். அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக வேணு அவனோட வீட்டுக்கு வெளியில வரான். அங்க ஒரு கேசட் இருக்கிறத பார்த்து அந்த கேசட்டை எடுத்து அவனோட வீட்டுல இருக்க ரெக்கார்டர்ல போட்டு பாக்குறான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த டியூன் முரளியோட டியூன் அப்படின்னு. உடனே வேணு முரளியை பாக்குறதுக்காக லாட்ஜுக்கு கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா அங்க முரளி இல்ல, அவன் அந்த லாட்ஜை காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டான். அதுக்கப்புறமா வேணுவும் அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட போய் சண்டை போடுறான். இன்னும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு,
அதுக்குள்ள இவங்க 2 பேருக்கும் மாறி மாறி தகராறு ஆயிருச்சு. அதுக்கப்புறமா முரளி எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வருஷமா முரளி யார் கூடயும் எந்த டச்லயுமே இல்ல. அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் வேற லெவல் ஹிட் கொடுத்து நல்ல ஒரு டைரக்டரா மாறுறாரு நம்ம வேணு. அதுக்கப்புறம் வந்து அவரோட பல படங்கள் ஹிட் ஆச்சு. நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தாரு, பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல அவரோட படங்கள் போர் ஆயிருச்சு மக்களுக்கு. அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு இவரோட படங்கள் எல்லாம் பிடிக்காம பயங்கரமா இவரோட படங்கள் எல்லாம் ஃப்ளாப் ஆயிருது. திடீர்னு ஒரு நாள் முரளி வேணுவுக்கு கால் பண்ணி, நான் இன்னைக்கு உன்னோட ஃப்ளாப்பான மூவியை பார்த்தேன், உனக்கு மூவி எடுக்க தெரியலனா ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட போய் ஒழுங்கா கத்துக்கோ, அது இல்லைன்னா உங்க அப்பா ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காருல அங்க போய் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த போனை கட் பண்ணிடுறான். அப்படியே பல வருஷங்கள் போகுது. ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொச்சின்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு நம்ம வேணும். அந்த நேரத்துல அங்க ஒரு வயலின் சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா வேணுவும் முரளியும் மீட் பண்ணப்போ அந்த ஷேக்ஸ்பியர் நாடகம் முடிஞ்சு கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மியூசிக் இப்போ கேக்குது. இப்படி இந்த ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ப்ரெசென்ட்ல இப்போ அவங்க ஈரோட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க தேடி வந்து அந்த லொக்கேஷன் இப்போ அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கார்லேருந்து இறங்கி போய் முரளியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அவரும் பயங்கரமாக வயசாகி கையில் வயலினை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டை பார்த்துட்டு சந்தோஷத்தில், டேய் நீ இன்னும் செத்து போகலேடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எப்படிடா சாக முடியும்னு சொல்லி ஆனந்த கண்ணீரோட முரளியும் சொல்கிறான். அங்கே கட் பண்ணா படத்தோட இன்டர்வல். திரும்ப இன்டர்வல் முடிச்சு ஓப்பன் பண்ணா ப்ரெசென்ட்ல இருக்க வேணும் அந்த ஈரோடு லொக்கேஷன்ல இருக்க அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க இவங்க ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த லாட்ஜில் ரூம் பாயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பையன் தான் இப்போ இங்கே இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, டே முரளி இங்கே தான் இருந்தானா அப்படின்னு சொல்லி வேணும் கேட்குறான். அதுக்கு அந்த பையனும், ஆமாம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தான் இருந்தாரு, பாட்டு டீச்சராக எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நேற்று தான் சங்கீத சபாலேருந்து கால் வந்துச்சுன்னு சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே இப்போ வேணுவும் சேலத்துக்கு கிளம்பி போகிறான். இப்போ திரும்பவும் ஃப்ளாஷ்பேக். அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்போ முரளியை பார்த்ததாட்டு நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இப்போ அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. நம்ம முரளி இவ்வளோ நாளாக எங்கே இருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்ததுக்கு அப்புறமா முரளி நேராக கிளம்பி பாம்பே போயிருக்காரு. அங்கே போயிட்டு அலின் ஒரு மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணியிருக்காரு. அவர் கூட கொஞ்ச நாள் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. ஒரு பாம் பிளாஸ்ட்ல அலி பாம்பேலேருந்து கல்கட்டாக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு ஒரு மியூசிக் அகாடமி ஆரம்பிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முரளியை அவர் கழட்டி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அவர் அப்படி இப்படின்னு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்திருக்காரு. நான் இங்கே என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உன்னோட வளர்ச்சியை நான் ஒவ்வொன்றா நோட்டீஸ் பண்ணிட்டு தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி முரளி சொல்கிறான். எப்படியோ இப்போ இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இந்த நேரத்தில் முரளியோட டியூனை திருடி வாங்கினாமல ஒரு மியூசிக் டைரக்டர் இந்திரா, அவன் இறந்து போயிட்டான். அவரோட இறுதி அஞ்சலிக்காக வேணுவும் முரளியும் போகிறாங்க. அங்கே போனால் அவரோட மியூசிக்கை பற்றி தான் எல்லாரும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாட்டு நம்ம முரளியோட பாட்டு தான்னு இவங்க 2 பேரும் சொல்ல முடியாம பொறுமையா இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பிரதீப்னு ஒரு பையன் வந்து இவங்க 2 பேர்கிட்ட இன்ட்ரோ ஆகுறான். முரளியும் அந்த பிரதீப்ங்கிற பையன் கிட்ட, நீ வேணும்னா வேணும் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பிரதீப்பும், வேணாம் சார், இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தோன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முரளியும், நான் உனக்காக சொல்லலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கிட்ட போய் மெதுவாக காதில் போயிட்டு, டேய் அவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோடா, இன்னமும் உனக்கு இந்த மாதிரி பசங்க எல்லாம் ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு நம்மளால வெளியில் சொல்ல முடியும், அதனால ஒரு ஃபோட்டோ எடான்டா அப்படின்னு சொல்லி மெதுவாக சொல்கிறான். அப்போ பிரதீப்பும், உங்களோட படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, அந்த பாட்டு வேற லெவல் பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பற்றியே புகழ்ந்து பேசுகிறான். அட பாவி, அந்த பாட்டுக்கு ஃபேனாடா நீ, அப்போ நீ என் கூட ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுடா, இதோ பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான் பாரு, இவன் கூட தான்டா நீ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முரளியை காட்டுறான். இப்போ இவங்க 2 பேரும் மாறி மாறி கலாய்ச்சிக்கிறாங்க. அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ இவங்க 2 பேரும் போக வேண்டிய அதே இடத்துக்கு தான் அந்த பிரதீப்ங்கிற பையனும் போறான். அதனால அவனை இவங்க கூட கார்ல ஏற்றி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போய்கிட்டு இருக்கும் போது முரளி வேணு கிட்ட, உன்னோட ஸ்கிரிப்ட் பிரதீப் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவோம், அப்போ இப்ப இருக்க இந்த சின்ன பசங்களோட ஜென்ரேஷன்ல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். அதனால உன்னோட ஸ்கிரிப்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு ஓகே ஆகுமா இல்லையா அப்படிங்கறத அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றான். இப்போ பிரதீப்பும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றதுனால அவன் ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்க்கறான். அவன் அதை படிச்சு பார்த்துட்டு, சார் இதுல ரொம்ப கிரிஞ்சான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சார், அதனால உங்களோட படம் சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போது பிரதீப்பே ஒரு ஐடியா கொடுக்குறான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தங்க இருக்காங்க.
இந்த கதையில கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் மாத்தி அந்த கதையை அவர்கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா அவர் நமக்கு அட்வான்ஸ் கொடுப்பாரு படத்தை நடத்துறதுக்கு. ஆல்ரெடி ஒரு நல்ல டைரக்டர் இருந்தா அவரை கொண்டு வா அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னு பிரதீப் சொல்றான். சரின்ட்டு அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணலாம்னு சொல்லி வேணுவும் முரளியும் வேணுவோட ஒய்ஃபான ராதிகாவும் போறாங்க. இவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு வயசானவங்களா இருக்கிறதுனால அந்த ப்ரொடியூசருக்கு நம்பிக்கையே இல்ல. சரி ஓகே பண்ணி தான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி படத்துக்காக ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் இப்படி எல்லாரையுமே செலக்ட் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போற அந்த நேரத்துல ப்ரொடியூசரை ஒரு கடத்தல் வழக்குல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களோட அந்த படம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. முரளி ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு மலைக்கு தனியா போய் அங்க நின்று வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல போய்கிட்டு இருந்த காரு ரிவர்ஸ் எடுத்து அந்த கார்ல இருந்து இறங்கி யாரோ ஒருத்தங்க பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஆனி. இப்போ இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அன்னைக்கு முரளி ஆனி கிட்ட கத்திக்கிட்டு போயிருப்பாரு இல்லையா, அன்னைக்கே அவங்க அக்காவோட வீட்டுல இருந்து காலி பண்ணி ஒரு ஹோம்ல போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த ஹோம்ல உள்ளவங்க ஆனிக்கு ஒருத்தங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆனிக்கு கல்யாணமாகி 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. நீ எப்படி இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி முரளி கிட்ட ஆனி கேக்குறான். அதுக்கு முரளியும் அவனோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே ஆனி கிட்ட சொல்றான். அப்ப ஆனியும் என்னோட ஹஸ்பண்ட் மீடியா ஃபீல்ட்ல இருக்கவர் தான், அவருக்கு நிறைய பேரை தெரியும், சோ அவர்கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு ப்ரொடியூசரையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன அந்த ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேணுவோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட பையன் தான் இவன். அந்த பையன் சின்ன வயசுலயே வேணு டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாம் நிறைய பார்த்து தான் வளர்ந்திருக்கான். அதனால டைரக்டர் வேணு தான் சொன்ன உடனே அவரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்கான். ஆனா ப்ரொடியூசர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் கேட்கிறாரு. உங்களோட கதை எதுவுமே நான் கேட்கல, ஆனா படத்துல ஹீரோ மட்டும் ரொம்ப ஃபெமிலியரான ஒருத்தர் இருக்கணும், மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹீரோவை தேடி அலையறாங்க. கடைசியில அவங்களுக்கு ஒரு ஹீரோ கிடைக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அவர் தான் நிவின் பாலி. அவர்கிட்ட இந்த படத்தை பத்தி சொல்லும் போது அவர் இந்த கதையோட ஸ்டோரியும் கேட்கல, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கூட கேட்கல. படத்துல நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி படத்துக்கு ஓகே சொல்லி ஷூட்டிங்க்கு டைரக்டா வந்துடுறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சார் இப்பவாச்சும் நம்ம டைரக்டரை பாத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரின்னு சொல்லி பார்த்தா அங்க டைரக்டர் மாதிரி இந்த பிரதீப்ங்கிற பையன் தான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பிரதீப் தான் இந்த படத்தோட டைரக்டர்னு சொல்லி நிவின் பாலி நினைச்சுக்கிட்டாரு. ஓ யங் ஜென்ரேஷன் தான், சோ படம் வேற லெவல்ல தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவரே நினைச்சுக்கிறாரு. அந்த நேரத்துல அவரோட அசிஸ்டன்ட் சார் இந்த பையன் டைரக்டர் இல்ல, அவர் பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற டைரக்டரான வேணுவை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ போச்சு, இந்த படமும் சொதப்ப போகுதா, எத்தனை படத்தை தாண்டா என்கிட்ட ஃபிளாப் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா காண்டாகிறாரு. சரின்ட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ ஷாட்டுக்கு ரெடியாகி வராரு. இப்ப அடுத்த ஷாட்ல அழுகிற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும். அந்த சீன்ல நம்ம ஹீரோ ஓவர் ஆக்டிங் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த சீனை கட் பண்ணி வாக்கி டாக்கில பிரதீப் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுறாரு. உடனே நம்ம வேணும் பிரதீப்பை தனியா கூப்பிட்டு ஒரு ஆர்டிஸ்ட இப்படி எல்லாரும் முன்னாடியே திட்டக்கூடாது, அவங்கள தனியா கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி நடிங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பொறுமையா சொல்லணும், அப்பதான் அவங்களோட மரியாதை காப்பாற்றப்படப்படும் அப்படின்னு சொல்லி பிரதீப் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு வேணு மேல கொஞ்சம் கூட மரியாதை கூடுது. இப்படி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இப்ப திடீர்னு இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்களோட ப்ரொடியூசருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஷூட்டிங் அப்படியே ஸ்டாப் ஆகுது. மெடிக்கல் செலவுக்கு கூட அந்த ப்ரொடியூசர் கிட்ட காசு இல்லாம முழிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு தெரியாம வேலுவும் முரளியும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அந்த நேரத்துல தான் நாம இங்க இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி முரளி அந்த இடத்த விட்டு எங்கேயோ போயிருப்பாரு. அவர் எங்க போனாரு, எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிரசன்ட்ல டிரைவர் பதட்டமா கேக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த படத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த படத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு, அதுக்குள்ள ஒரு குடிகாரன் திரும்பவும் அந்த படத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த குடிகாரன் அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர் கேக்குறாரு. அந்த குடிகாரன் யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோவான நிவின் பாலி தான் அந்த குடிகாரன். ஒரு நாள் நைட்டு அவரோட அசிஸ்டன்ட் கூட உட்காந்து அவர் நல்ல தண்ணி அடிச்சுட்டு அவரோட இண்டஸ்ட்ரிய பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. அவர் இப்படி போதையில வளர்னதை அந்த அசிஸ்டன்ட் வேற வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால எல்லாம் பரப்பி விட்டுருக்கான். ஒரே நாள் நைட்ல இந்த வீடியோவால நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஒரு கட்டத்துல போதையெல்லாம் தெளிஞ்சு நம்ம ஹீரோ அவர் பேசின வீடியோவை பாக்குறாரு. அட பாவீங்களா, என்னடா பண்றது, இந்த மாதிரி பேசி வச்சிருக்க
மகனே, இதை நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அங்க புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு கடையை ஓபன் பண்ற விழாவுக்கு கூட இவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்க போய் என்னடா பண்றது, எல்லாரும் என்ன பத்தி என்னதாண்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அங்க போய் இறங்குனதும் எல்லாரும் அவரை பத்தி நெகட்டிவா பேசுவாங்கன்னு சொல்லி தான் நாம எதிர்பார்ப்போம். ஆனா அதுதான் இல்ல, ஒரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ பேசின ஒவ்வொரு டயலாக்ஸும் அவங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷனா போய் சேர்ந்துருக்கு. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஃபேன் பேஸ் வந்துருச்சு. அவர் அப்படி நடந்து வராரு, அவருக்கு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இப்படி நம்ம ஹீரோ பயங்கரமா பப்ளிசிட்டி ஆனதுனால அந்த ஃபேம் இவரோட படத்துக்கு யூஸ் ஆகுது. இந்த ஒரு விஷயத்த வச்சு இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏகப்பட்ட லாபத்துக்கு இந்த படத்தை விற்கிறாரு. இந்த மாதிரி ஒன்று நடந்ததுனாலயே நம்ம ப்ரொடியூசருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் அட்டாக் எல்லாம் சரியாயிருது. அதுக்கப்புறமா திரும்பவும் இவங்க படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இவங்க படத்தோட மியூசிக் டைரக்டரான முரளி அந்த இடத்துல இல்லாததுனால எப்படி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம முரளி இந்த படத்தோட மொத்த பாட்டுக்கான மியூசிக்கையுமே ஒரு புக்ல எழுதி ஷெல்ஃப்ல வச்சுக்கிட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ அதை வச்சு மியூசிக் கம்போஸ் பண்றாங்க, படமும் ஷூட் பண்ணி முடிக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்ச ஒருத்தங்க நம்ம வேணுக்கு கால் பண்ணி முரளிய ஈரோட்ல பார்த்ததா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போ தியேட்டர்ல படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம முரளியோட லொகேஷனை இங்க வேணு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தியேட்டர்ல படத்தை ஃபுல்லா பார்க்காமலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதும் செகண்ட் ஹாஃப் பார்க்காம நம்ம வேணு முரளியை தேடி ஒரு கார்ல கிளம்பிட்டாரு. நான் ஃபர்ஸ்டா இந்த படத்தை முரளி கூட தான் பார்ப்பேன்னு சொல்றாரு. நேரா ஈரோட்ல போய் பாக்குறாங்க. அங்க நம்ம முரளியை காணோம். அதனால அந்த சங்கீத சபாவான சேலத்துக்கு போறாங்க. அங்க நம்ம முரளிய பாட்டு டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வர வச்சு நம்ம படம் ரிலீஸ் ஆச்சு, வா கிளம்பலாம், நாம கார் எடுக்கலாம்னு சொல்லி போய் சொல்றாரு. திரும்ப கார்ல வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்த்தா பயங்கர ஷாக். இவங்களோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே கார்லயே இறந்து போயிட்டாரு நம்ம முரளி. மூச்செல்லாம் வருதான்னு சொல்லி கை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா மூச்சே வரல. நம்ம வேணுவும் பயங்கரமா அழுகுறாரு. பக்கத்துல சர்ச்சில் மணி சத்தம் கேக்குது. அப்போ கொட்டாய் விட்டுட்டே நம்ம முரளி எந்திரிக்கிறாரு. ஏன்டா டேய், நல்ல நாள் அதுவுமா, ஏன்டா இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். நான் ஏன்டா சாகணும், என்னோட முதல் படமே இன்னைக்கு தாண்டா ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னைக்கே என்ன சாக சொல்றியா, என்னை வாழவே விட மாட்டீங்களாடா, வாடா தியேட்டருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முரளி வேணுவை கூட்டிட்டு போறான். கடைசியா தியேட்டருக்கு போய் படத்தோட கிளைமேக்ஸ் சீனை அவங்க தியேட்டருக்கு வெளியில நின்று கதவு பக்கத்துல காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள பயங்கரமா ஆடியன்ஸ் கிளாப்ஸ் எல்லாம் பண்றாங்க. வேற லெவல்ல இவங்க படத்துக்கு ரெஸ்பான்ஸா இருக்கு. பயங்கரமா ஆடியன்ஸ் எல்லாம் அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே தியேட்டரோட கதவை திறந்து ரெண்டு பேருமே சந்தோஷமா அந்த தியேட்டருக்குள்ள போறாங்க. அதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ, பை.